கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை என்னாகமம் 6:26. கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர். Numbers 6:26. May the Lord show you his favor and give you his peace. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு பிறந்தபோது தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடம் வந்து பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள். இயேசுவுக்கு மற்றொரு பெயர் சமாதான காரணர், சமாதான பிரபு. ஆம், இயேசு உலகத்தில் சமாதானத்தை உருவாக்க பிறந்தார். இயேசு வந்த வீட்டில் சமாதானம் நிச்சயம் உண்டு. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? இல்லையெனில் இப்பொழுதே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். குடும்பங்களில் சமாதானம் நிலவப் பெறுவோம். ஆம், நம் தேசத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் அனைவரும் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு வந்தால் நிச்சயம் நமக்கு சமாதானம் உண்டு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி சமாதான பிரபுவாகிய கர்த்தர் இயேசு சொல்கிறார். ஆம், இயேசுவே சமாதான பிரபு. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம், 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 இவர்தாம். ஆமேன். எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் காணப்படும் சண்டைகள் சச்சரவுகள் மாறி சமாதானம் உருவாக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல சமாதானத்தை தாரும். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்ல சமாதான உறவுகளை தாரும். சமாதான குலைச்சலான காரியங்களை எங்களை விட்டு முற்றிலுமாய் நாங்கள் அகற்றி போட தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும். தேவனே, நீர் சமாதான பிரபு, சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் இல்லத்தில் வாரும். நீர் விரும்பும் சமாதானத்தை நிலைநாட்டும். நாங்கள் இருக்கிற ஸ்தலங்களிலே சமாதானம் காணப்பட கிருபை செய்யும். சமாதான குலைச்சலான காரியங்களில் நாங்கள் ஈடுபடாதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். எங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானத்தால் நிரப்பும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.